ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. ஓம் சரவணபவ. என் அன்பு குழந்தையே, நாளைய விடியல் உனக்கானதாக விடிய போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த முருகனை நிச்சயமாக நீ உணரப் போகிறாய். உன் விதியை நான் மாற்றுவேன். என்னை முருகா என்று அழைக்கும் போது உன் மனதில் ஏற்படும் அன்பு அளவுக்கு மீறியே உருவாக்கிவிட்டது. உன்னுள் உருவாகிவிட்டது. உன்னுடைய கையை இந்த முருகன் இறுக்கி பிடித்துள்ளேன். பின் எப்படி உன்னை விட்டு நகர்வேன்? நீ என் செல்வ பிள்ளை. நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவாயினும் அது நிறைவேறுவது கடினம்தான். தொடர்ந்து ஏற்பட்ட தோல்விகளாலும் தொடர்ந்து ஏற்பட்ட ஏமாற்றங்களாலும் நீ என்னை நம்ப மறுக்கிறாய். ஆனால் அதற்காகவே நீ செய்யும் செயல்களை நம்பாமல் இருந்தால் எப்படி? எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டிருக்க நான் விடுவேனா? இந்த முருகன் நான் இருக்கிறேன் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. கவலைப்படக்கூடாது. நிம்மதியாக நீ தூங்கி எழு. உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்விகளோ இல்லாமல் உனக்கு எது சிறந்ததோ, எது உன்னை வந்து சேரும் என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்துக்கோ. அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள். அதைத்தான் நானும் உன்னை பின்பற்றச் சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடு தளராத நம்பிக்கையோடு எதிர்கொண்டுதான் பாரேன். உன்னுடைய தடைகள் அனைத்தையும் வெற்றிப்படிகளாக மாறிவிடும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முயற்சி செய்துதான் பாரேன். உனது துயரங்கள் அனைத்தும் அந்த நேரத்திலேயே காணாமல் போய்விடும். இந்த முருகனை மீறி எதுவும் நடக்காது. நிழலாக என்றும் உனக்கு நான் இருக்கிறேன். என் வார்த்தையை நம்புவாய்தானே? உன்னை தினமும் இந்த முருகன் கவனித்துக் கொண்டேதான் வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி உன்னுடைய சிந்தனைகளை, நல்ல சிந்தனையை நான் தந்து கொண்டே இருப்பேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். உன் வீட்டில் இந்த முருகன் பாதுகாப்பாக இருப்பேன். உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன். இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் தந்து கொண்டே இருப்பேன். என்றுமே உன்னை அநியாயத்தில் வீழ்ந்து விலக விடாமல் சத்தியம் தர்மத்தை மட்டுமே உன் மனதில் இந்த முருகன் புகுத்திக் கொண்டே இருப்பேன். கவலைப்படாதே. உனக்கு எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைக்க நீ எத்தனையோ பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாய். நானும் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ சந்திக்கும் தோல்விகள் தான் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது என்று எனக்கு தெரியும். உன் முகத்தில் ஒரு கலவரம். அது என்ன தெரியுமா? நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதா என்று. உன்னை இதே நிலையிலேயே முருகன் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. நீ படும் துயரம் எனக்கு தெரியாதா என்ன? நல்லா தெரிஞ்சுக்கோ. நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன். இந்த முருகன் உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன் பயணத்தில் இந்த முருகன் கூட வந்து கொண்டே இருப்பேன். என்றும் அதை மறவாதே. உன் மனமானது, உன் புத்தியானது, உன் சிந்தனையானது, உன் பயமானது, உன் கலக்கமானது, உன் எதிர்மனையான அனைத்தையும் உன்னிலிருந்து வெளியே எடுத்துவிட்டு உன் தேவைகளை நிச்சயமாக இந்த முருகன் பூர்த்தி செய்வேன். என் ஆசீர்வாதங்களோடு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. உன்னை நான் தேற்றுவதற்கு நான் இருக்கிறேன். மனதை தேற்றுக்கோ. கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன். இனி அது நடக்காது. உனக்கு நடக்கவும் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை மட்டும் விட்டுவிடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்துக்கோ. உன் முருகன் உனக்காகவே இருக்கிறேன் என்பதை தெரிஞ்சுக்கோ. கலங்கக்கூடாது கண்மணியே. நிம்மதியாக தூங்கு. தூங்கும் இந்த நேரத்தில் நீ பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த முருகன் இருக்கும்போது பயப்படக்கூடாது. என்னை நீ சரணாகதி அடைந்தால் நான் உன்னை முழுவதுமாக பாதுகாப்பேன். உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிஞ்சிக்கோ.
நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாக கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக நீ கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டும் நீ கவனம் செலுத்து. பணம் என்று இருக்கும், நாளை இருக்கும். ஆனால் உன் அன்பு எப்போதும் இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. உன் அன்பை இழந்து விட்டார்கள். அது அவர்கள் செய்த தவறுதான், காலத்தின் கோலம். அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். இனி வருந்தும் போது நீ அவர்களிடம் சேரவே வேண்டாம் தங்கமே. அப்படிப்பட்ட உறவு உனக்கு வேண்டாம். வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் எண்ணம் என்று இருந்தால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. இதுதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள். உன் முருகன் தரும் உத்தியை பயன்படுத்திக்கோ. வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறமே என்று சதா எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறு நிகழாமல் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதியாகிவிடுமே. நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செய். உன் மனச்சாட்சியை உன்னால் நிச்சயம் பொய்யாக்க முடியாது. உண்மைதானே? விழுந்து விடுவேன் என்ற பயத்தோடு ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடு. ஏன்னா நீ முருகனின் பிள்ளை, என் பிள்ளை. விழுந்தாலும் எழுந்து ஓடுவாய் என்று எனக்கு தெரியும். அதை நிரூபித்து காமி. வாழ்க்கையில் அப்போது உனக்கு தடுமாற்றமே இருக்காது, தடை இருக்காது. தடை இருந்தாலும் அதை சுக்கு நூறாக அடித்து நொறுக்கிவிட்டு அடுத்த இடத்திற்கு நகர்ந்து செல்வாய். அங்கேதான் பயப்படுவார்கள் உன்னுடைய பகையாளிகள், உன் எதிராளிகள், உன் சுற்றம் சூழல்கள். எவரையும் எதிர்பார்த்து வாழவில்லை என்று அவர்களுக்கு நிச்சயமாக நான் உணர வைப்பேன். எவருக்கும் பாரமாக வாழக்கூடாது. கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது என் கண்மணியே. உருவத்தில் எப்படி இருந்தாலும் என் பிள்ளையான நீ உள்ளத்தில் குழந்தையாக இருக்கணும். இந்த உலகமே உன்னை நேசிக்கும். மற்றவர்களுக்கு நீ வலியச் செய்யும் 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? அறிவுரை சொல், வேண்டாம் என்று சொல்லவில்லை. உதவி செய், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அன்பை கொடு, வேண்டாம் என்று சொல்லவில்லை. உன்னை எதை எதிர்த்தாலும் நீ செய்வது சரியென்று அவர்களுக்கு உணர இதையெல்லாம் செய். எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு இந்த முருகனை யார் சரணடைகிறார்களோ அவன்தான் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறார்கள். உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய், இல்லை என்றால் காயப்படுவாய். யாரையும் புரிய வைக்க முயற்சிக்காதே. ஒரு உண்மையான உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிந்து கொள்ளும். நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கச் செய்வேன். நெருப்பில் இறங்கி நடைபோடும் நினைக்கும் நீ ஏன் பயப்படுகிறாய்? உனக்கு நிழலாக உன் முருகன் நான் இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து பயப்படுகிறாய். பயப்படாதே. நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படு. நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை நாளை விடியலில் உனக்கு செய்து தரப்போகிறேன். திருப்பம் கிடைக்கப் போகிறது. அதற்கான தகுந்த நேரமாக, நல்ல நேரமாக உதித்து விட்டது. மகிழ்வோடு தூங்கி எழு, நிம்மதியோடு தூங்கி எழு. உனக்கு நம்பிக்கை பிறக்கும். ஓம் ஸ்ரீ முருகா போற்றி போற்றி.